அரசாங்கம் கொடுக்கிறதா தோட்டக்கலைத்துறை மூலமாக கொடுக்கிறதா என்றால் யாரும் கையில் கொடுக்கப்பட்டதாகவும் அவங்க அந்தந்த காலகட்டத்தில் ஒரு கணக்கு எழுதி வச்சுக்கிறாங்க. அது துணை இயக்குனர் ரேகா அவர்களுக்கும் நடவு பொருள் உதவி இயக்குனர் சத்யா அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா 200 ஹெக்டேர் வாழைக்கன்று கொடுத்ததாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த ஆண்டு நிதியாண்டுல சொல்லப்படுகிறது. இந்த நிதியாண்டுல என்ன நடக்குது, போன நிதியாண்டுல என்ன, ஏங்க தோட்டக்கலைத்துறையில இந்த அளவுக்கு மோசமா நடக்குது, இந்தந்த காலகட்டங்களில் செய்ய ஏற்கனவே வாழைக்கன்று கொடுக்கப்பட்டதா அல்லது செய்ய போகிறீர்களா? எதுவுமே இல்லை. எதுவுமே நடக்கலன்னு தான் சொல்றீங்களே தவிர துணை இயக்குனர் அவர்களுக்கும் நம்ம ஒரு கோரிக்கையாகவும் சொல்றோம். அதே நேரத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் முறையீடு செய்து சிவகங்கைக்கு போன சம்பவம் இருக்கு. சரி, எந்தெந்த பகுதிக்கு வட்டார வாரியா விவசாயிகளுக்கு வாழை கன்றுகள் கொடுக்கப்படுறது, ஆனால் பணம் போட்டு எடுக்கிறாங்க. இவங்க கேட்டா எடுக்கலங்க ஒண்ணுமே இல்லை, பல்வேறு வேலைகளை செய்கிறீர்களா என்பதும் எங்களுக்கு தெரியும். லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோட்டக்கலைத்துறையில எந்தெந்த மாவட்டங்களுக்கு பாகுபாடு பார்க்கப்படுகிறது, இரண்டாம் தரமாக பாகுபாடு பார்க்கப்படுகிறது, ஒரு கண்ணுல வெண்ணாயும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பும் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் வஞ்சிக்கப்படுகிறது. அதற்கான காரணம் என்னன்னா, நமக்கு ஒரு வாழைக்கட்டை கிடைக்காதா, நம்ம ஒரு வாழைக்கன்று வைக்க மாட்டோமா, நம்மளை இந்த வாழ வைக்குமே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விவசாயிகள் இருக்காங்க. நம்ம கிராமந்தோறும் பல்வேறு பகுதிகளுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தை நம்ம சுற்றி பார்க்கிறோம். எந்த இடத்துலயாவது நல்ல ஒரு ரகமான வாழைக்கன்று அரசாங்கம் கொடுக்கிறதா தோட்டக்கலைத்துறை மூலமாக கொடுக்கிறதா என்றால் யாரும் கையை வைக்கிறார்கள், இல்லை என்கிறார்கள். ஆனால் 200 ஹெக்டேருக்கு வாழைக்கன்று கொடுக்கப்பட்டதாகவும் எந்தெந்த ரகங்கள் போன்ற வகையில் கொடுக்கப்பட்டதாகவும் அவங்க அந்தந்த காலகட்டத்தில் ஒரு கணக்கு எழுதி வச்சுக்கிறாங்க. இதை யாரை ஏமாத்துறதுக்கு, அரசாங்கத்தை ஏமாத்துறதுக்கா, ஆளுங்கட்சியை ஏமாத்துறதுக்கா, மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை ஏமாத்துறதுக்கா என்னங்கிறது அது துணை இயக்குனர் ரேகா அவர்களுக்கும் நடவு பொருள் உதவி இயக்குனர் சத்யா அவர்களுக்கும் தான் புரியாது. நம்ம யாரையும் ஒரு செய்தியை குற்றம் குறை சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. மக்களுடைய வரிப்பணத்திலே ஒவ்வொரு பொருளும் அரசாங்கத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. அந்த வகையில பாத்தீங்கன்னா 200 ஹெக்டேர் வாழைக்கன்று கொடுத்ததாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த ஆண்டு நிதியாண்டுல சொல்லப்படுகிறது. இந்த நிதியாண்டுல என்ன நடக்குது, போன நிதியாண்டுல என்ன நடக்குது, அடுத்த நிதியாண்டுல என்ன நடக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து சென்னையில உள்ள அதிகாரிகள் முதற்கொண்டு நமக்கு தகவல் சொல்றாங்க. சரி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் தோட்டக்கரையில அந்த அலுவலகத்துக்குள்ள இருந்து தகவல் வருதுங்கிறது மட்டும் கிடையாதுங்க. அது அங்க தகவல் கொடுக்கறதுனால எங்களால தகவல் எடுக்க முடியாம இல்ல, சென்னையில இருந்தே தகவல் சொல்றாங்க. ஏங்க தோட்டக்கலைத்துறையில இந்த அளவுக்கு மோசமா நடக்குது, இந்தந்த காலகட்டங்களில் என்னென்ன போலியான ஆவணங்களை தயார் பண்றாங்க. ரேகா வந்து குறுகிய காலகட்டமாக இருந்தாலும் அவர்களுக்கு சில பஞ்சாயத்து பண்றவங்க சிலவங்களாம் அவங்களுக்கு நாங்க இருக்காங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கிற துணிச்சல்ல சில விஷயங்களை பண்றாங்க. அதே நேரத்துல 500 ஏக்கர் வாழை சாகுபடி செய்ய ஏற்கனவே வாழைக்கன்று கொடுக்கப்பட்டதா அல்லது செய்ய போகிறீர்களா? எதுவுமே இல்லை. எதுவுமே நடக்கலன்னு தான் சொல்றீங்களே தவிர எதுவுமே நடக்கலங்கிறதுக்கு எதுக்கு தோட்டக்கலைத்துறை இருக்குது கேட்போமா இல்லையா? விவசாயிகள் கேட்கிறாங்க, எங்களுக்கு வாழைக்கன்று வரலங்க, ஆனா ஆவணங்கள்ல என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இதனாலதான் நம்ம சொல்றோம், நடவு பொருள் உதவி இயக்குனர் சத்யா அவர்களுக்கும் ரேகா துணை இயக்குனர் அவர்களுக்கும் நம்ம ஒரு கோரிக்கையாகவும் சொல்றோம். அதே நேரத்துல ஒவ்வொரு ஆண்டு காலகட்டத்திலையும் போலியான ஆவணங்கள் தயார் செய்து விவசாயிகள் தனியாற்ற பொருள் வாங்கி அதை கொண்டாந்து அந்த ஆவணங்களை உங்களுக்கு கொடுத்து அந்த விவசாயிக்கு ஒரு அமௌண்ட் ஏறி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஏரி மேலே ஏறி நீங்க வந்து மாடியா ஏறி சொகுசு கார்ல ஏறி பல சம்பவங்கள் நடக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில். தொடர்ந்து ஒரு 10 ஆண்டு காலமா அது நடக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். குருமணி காலகட்டத்தில இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குருமணி எந்த அளவுக்கு பல கோடி ரூபாய் ஊழல் முறையீடு செய்து சிவகங்கைக்கு போன சம்பவம் இருக்கு. சரி, அதை அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். இப்ப இந்த காலகட்டத்தில் ரேகா அவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா, இது எதுவுமே நடக்கல, எதுவுமே இல்லைன்னா நாங்க ஒரு கோரிக்கையை உங்கள்கிட்ட வைக்கிறோம். விவசாயிகள் சார்பா நாங்களும் ஒரு விவசாய சங்கத்தினுடைய தலைவர் அப்படிங்கிற முறையிலும், நானும் ஒரு விவசாய சங்கத்தினுடைய தலைவருங்கிற முறையிலும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிக்கு வட்டார வாரியா விவசாயிகளுக்கு வாழை கன்றுகள் கொடுக்கப்படுது, எந்த ரகம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு தகவல் எங்களுக்கு வந்து நீங்க குறுஞ்செய்தியாவோ ஆவணங்களாவோ நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த விவசாயிகள்கிட்ட நம்ம போய் எந்த வட்டாரத்தில் நீங்க வாழைக்கன்று கொடுத்தீங்களோ, முறையான டெண்டர் கொடுத்தீங்களோ, முறையற்ற டெண்டர்ல கொடுத்தீங்களோ, அது வேற விஷயம். எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். இங்க கால்ஃபர் பண்றது எப்படி பண்றாங்க, டெண்டர்தாரர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டு அதுல ஒருத்தர் நல்ல விலைப்புள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு டெண்டர்தாரரை நீங்க தேர்வு பண்ணணும். அப்படி
அப்படி கிடையாது. அங்கேருந்தே வரும், இவர் தான்ப்பா தேர்வு பண்ணணும், வேற யாரும் கலந்துக்கல அப்படின்னு வரும். ஏன்னா அதுக்கு நீங்க துணை போயிடுறீங்க. மனசாட்சியற்ற நிலைமையில டெண்டர்தாரர்கள் 10 பேர் கலந்துக்கணும், 10 பேர் 20 பேர் 50 பேர் கலந்துக்கணும், அதுல ஒருத்தர் தேர்வு பண்ணணும். விவசாயிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு டெண்டர்தாரரா நன்மை செய்யக்கூடிய நிறுவனத்தை நீங்க தேர்வு பண்ணணும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட டெண்டர்தாரரை கையில் வைத்துக் கொண்டு பல கோடி ரூபாய் சம்பாதிப்பதற்காக பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நிதியாண்டிலும் நடக்குது. இப்ப இந்த நிதியாண்டுல என்ன நடந்திருக்கு? 500 ஏக்கருக்கு நாங்க வாழை கன்றுகள் கொடுக்க போகிறோம் என்கிறீர்களா? கொடுத்து விட்டீர்களா? எதுவுமே தெரியலையே. ஒவ்வொரு ஆண்டு காலகட்டத்தையும் இப்ப இந்த ஆண்டு நம்ம வந்து புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் நம்ம சுற்றுப்பயணம் போறோம். கடந்த 3 நாளா நம்ம சுற்றுப்பயணம் கடுமையா போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம ஒவ்வொரு வட்டார பகுதியில் பார்க்கும்போது எங்களுக்கு கொடுக்கலங்க அப்படிங்கிறாங்க. அப்ப எப்பதான் கொடுப்பீங்க? பச்சை மரத்திற்கே தண்ணீர் ஊற்றினால் பட்ட மரத்தின் கதி என்ன என்று கேட்பார்களே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்கிறார் இயேசு. கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், தட்டிக்கொண்டே இருக்கிறார்கள், கிடைக்கவில்லையே. எப்பொழுது கிடைக்கும் வாழைக்கன்று? இங்க ரஸ்தாளியிலிருந்து, பூவாழையிலிருந்து, செவ்வாழையிலிருந்து பல்வேறு ரகங்கள் இருக்கிறது. எந்த ரகமாவது உங்களுக்கு வந்திருக்கான்னா இல்லைங்க. ஆனால் பணம் போட்டு எடுக்கிறாங்க. இவங்க கேட்டா எடுக்கலங்க, ஒண்ணுமே நடக்கலங்க. என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்றது தோட்டக்கலைத்துறையிலே தோண்ட ஊழல் முறைகேடுகள் அதிக அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ரேகா அவர்களுடைய தரப்பு துணை இயக்குனர் என்ன சொல்றாங்க? எங்க ஒண்ணுமே நடக்கலங்க. நடக்காத ஒன்றுக்கு எதற்காக நீங்கள் துணை இயக்குனர் பதவியில் இருக்கிறீர்கள்? எதுவுமே நடக்கல, எதுவுமே கொடுக்கல. இந்த ஆண்டு வரலன்னா, இந்த ஆண்டு வந்ததான் கிட்டத்தட்ட 8 மாசம் ஆயிடுச்சாங்க. இந்த 8வது மாசம் 9வது மாசம் போயிட்டு இருக்கு. அப்ப நீங்க வந்து 8 மாசம் முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த 2025 அப்ப 8 மாசம் முடிஞ்சிருச்சு. 9வது மாசத்துலயாவது கொடுக்கணுமா? 9வது மாசத்துக்கு கொடுக்க போறீங்களா? இல்ல போன மாசம் கொடுத்தீங்களா? 500 ஏக்கருக்கு வாழைக்கன்று தென்னை மரத்துக்கு ஊடுபொருளா கொடுத்தீங்களா? அல்ல வாழை மரம் தனியா இத்தனை ஏக்கருக்கு ஒரு விவசாயிக்கு கொடுக்கணுங்கிற வரைமுறை இருக்கா? எதுவுமே இல்லைங்க. எதற்காக அந்த பதவியில நீங்க இருக்கிறீர்கள்? அப்படியே டெண்டர் போடுறது, அப்படியே சம்பாதிக்கிறது, தனியார் நிறுவனங்கள் சம்பாதிக்கிறது. அரசியல்வாதியை விட்டுருங்க, நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போல. டெண்டர் தனியார் நிறுவனங்களை கையிலே வைத்துக் கொண்டு நடவு பொருள் சத்யா அவர்களும் ரேகா துணை இயக்குனர் அவர்களும் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? உங்களை மீற நம்ம ஊழல் புகார் குற்றச்சாட்டு அதெல்லாம் எதுவும் சொல்லல. அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாமலாம் இல்லை. அங்க என்ன நடக்குதுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு எல்லாம் சின்ன பிள்ளையிலே காது குத்தியாச்சு. அதனால தயவு செய்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டாரங்கள் இல்லை வாழைக்கன்றுகள், அந்த வாழைக்கட்டன்னு சொல்லுவாங்க. அது வாழைக்கட்டை 5 ரூபாயில இருக்கு, 6 ரூபாயில இருக்கு. இன்னும் ஒரு சொல்லப்படா சில கெமிக்கல் மூலமா அது பண்ணி அதுக்குள்ள கொஞ்சம் விளைச்சி 15 ரூபா வரையும் கூட தயார் பண்றதா சொல்றாங்க. தோட்டக்கலைத்துறையில நம்ம விசாரிக்கும் போது பல வேற மாவட்டங்கள். ஆனா 36 ரூபா 35 ரூபா வரையும் நீங்கள் வந்து கொள்முதல் செய்து அப்படியான ஒரு தவறுகள் நடக்கிறது என்பதை தாண்டி அந்த வாழைக்கட்டை எங்கேயுமே கண்ணு கட்டினதும் நேரம் ஒரு ஆள் உயரத்துக்கு வந்திருக்கணும். எங்க பார்த்தாலும் இல்லையே. நாங்க கொடுக்கல ஆகல கிடைக்கல கொடுக்கல. எதற்காக அந்த பதவியில நீங்க இருக்கிறீங்களே, நல்லா சம்பாதிக்கிறீங்களே. தனியார் நிறுவனத்தில் நீங்கள் ஒரு தொடர்பு வைத்துக் கொண்டு எந்த அளவுக்கு நீங்க பண்றீங்கிறது எல்லாம் இன்னும் இதுல மட்டும் கிடையாதுங்க. இன்னும் சம்மங்கியில என்ன விஷயம் நடக்குதுங்கிறது ஒவ்வொரு விஷயமா எங்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. சென்னையில இருந்து சொல்றாங்க, புதுக்கோட்டை மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறையில இந்த சம்பவங்கள் நடக்கிறது நீங்க செய்ய கொடுங்க. உங்க அலுவலகத்துக்குள்ள இருந்து தான் கிடையாதுங்க. சென்னையில இருந்து சொல்றாங்க, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த அளவுக்கு முன்னாடி இருந்த துணை இயக்குனர் எப்படி பண்றாங்க, அதை பின்பற்றிய இப்ப இருக்கிற துணை இயக்குனர் பண்றாங்க, அதை விட கூடுதலாக பண்றாங்க அப்படின்னு பல்வேறு தகவல்களை நமக்கு சொல்கிறார்கள். வாழைக்கன்று விஷயத்துல இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. சம்மங்கி விஷயத்துல இன்னும் பல்வேறு விஷயங்கள் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய தோட்டக்கலை துறை துணை இயக்குனர் அவர்கள் கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தி உங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல எந்தெந்த விவசாயிகளுக்கு நீங்க கொடுத்தீங்கிற ஒரு ஆவணங்களை எங்களுக்கு கொடுங்க. அவங்கள்ட்ட நேரடியா போய் அந்த வயல்களிலேயே நம்ம வந்து பேட்டி எடுத்து தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை மூலமாக வாழைக்கன்றுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் துணை இயக்குனர் ரேகா அவர்கள் மூலமாக அவங்களுக்கு ஒரு பெருமை தான். ஏன்னா நீங்கள் முன்னாடி இருந்த துணை இயக்குனரை பின்பற்றி நீங்கள் பல்வேறு வேலைகளை செய்கிறீர்களா என்பதும் எங்களுக்கு தெரியாமல் இல்லை. நீங்க எவ்வளவுதான் நீங்க 1000 அடி குழி தோண்டி பதைத்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியாகும், அதில் பொய்யும் புரட்டும் பழியாகும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
ஓரளவு தாங்க ஊழல் முறைகேடுங்கிறது, ஓரளவு தாங்க பணம் தேவைப்படும். கொள்ளளவு தாங்க சாப்பிட முடியும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டு செரிமான ஆகலான்னு 10 மாத்திரை பேதி மாத்திரை போடுற நிலைமை தான் இப்போ வந்து புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை வந்து நிற்குது. அதனால இந்த வாழைக்கன்று கொடுக்கக்கூடிய விஷயத்துல எங்கேயாவது ஒரு தீவில் எதுவும் வாழைக்கன்று வச்சிருக்காங்களான்னு தெரியல. புதுக்கோட்டைக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு கொடுக்கல, ஏதாவது ஒரு தகவலை சொல்லுங்க. இவ்வளவு நாங்கள் கொடுக்கலாங்க, இவ்வளவு கொடுக்க போறோம். என்ன 8வது மாசம் முடிஞ்சிருச்சுங்க, இப்ப 9வது மாசத்துல கொடுக்க போறாங்க, அதையாவது சொல்லுங்க. கொடுக்கவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்ப அந்த திட்டங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கிடையாதா? எல்லா மாவட்டத்திலும் கொடுக்கப்படுகிறது. ஏன் புதுக்கோட்டை மாவட்டத்தை விவசாயிகளை இந்த அளவுக்கு புறந்தள்ளுகிறீர்கள்? அப்படிங்கிறது தான் விவசாயிகளுடைய கோரிக்கை, விவசாய சங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய கோரிக்கை, சென்னையிலிருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த அளவுக்கு நடக்குதுங்க, இந்த செய்தியை போடுங்கன்னு சொல்லி சென்னையிலேருந்து நமக்கு குழு கொடுக்குறாங்கன்னா அப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்த அளவுக்கு வன்மமா மோசமா நடந்து கொண்டிருக்கும். இதுல பஞ்சாயத்து, அதாவதுங்க ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு காட்டுறதுங்கிறது என்னன்னு ஒண்ணு இருக்கு. இந்த காலகட்டத்தில் நாங்க கொடுக்க போறோம், ஏற்கனவே கொடுத்துருக்கோம், போற நிதியாண்டுல கொடுத்துருக்கோம், இந்த நிதியாண்டுல கொடுக்க போறோம். எதுவுமே இல்லையே, எங்க பார்த்தாலும் வாழைக்கண்ணு பெரிய அளவுக்கு இல்லையே, வாழைமரம் இல்லையே, வாழை சாகுபடி இல்லையே. ஏழை எளிய விவசாயிகளை நீங்க வந்து அவர்களை உழைக்க வைத்து இந்தந்த அதுக்கு தான் பயிற்சிக்கு கூட்டிட்டு போறாங்க. அட்பா திட்டத்துல பயிற்சிக்கு முறையா கூட்டிட்டு போறாங்களா? சரி, அதை பத்தி எல்லாம் வேற செய்திகள் நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டத்துல இந்த தோட்டக்கலை துறையில என்னென்ன நடக்குதுங்கிற செய்திகள் அவ்வப்போது நம்ம செய்திகளை வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். இவர்கள் திருந்த போவதில்லை, மாறப் போவதில்லை. தயவு செய்து நடவு பொருள் உதவி இயக்குனர் அவர்களும் துணை இயக்குனர் மதிப்பிற்குரிய ரேகா அம்மையார் அவர்களும் எவ்வளவு நீங்க எப்ப கொடுத்தீங்க, எப்ப கொடுக்க போறீங்கிற ஒரு விஷயத்த சொல்லுங்க. நேரடியா போய் விவசாயிகிட்ட பேட்டி எடுத்து ரேகா எந்த அளவுக்கு வேலை பார்க்கறாங்க, துணை இயக்குனர் சத்யா எந்த அளவுக்கு வேலை பார்க்கறாங்க, உங்களுடைய பெருமைகளை நம்ம ஊருக்குள்ள அம்பலப்படுத்த தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தி இந்த நேரத்தில் நடத்துறோம். இன்னும் பல்வேறு செய்திகள் இருக்குது. எல்லா செய்தியும் ஒரே நேரத்தில் சொல்லிட்டா அடுத்தடுத்து என்ன எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிடும். உங்க மாவட்டத்தில் என்னென்ன தகவல் இருக்கு அப்படிங்கிறது அவ்வப்போது தகவல் வந்து கொண்டு இருக்குது. சில நாகரிகம் கருதி ஊழல் முறையீடு செஞ்சு அங்க சொத்து வாங்கியிருக்காங்க, இங்கே சொத்து வாங்கியிருக்காங்க, சொகுசு கார் வாங்கியிருக்காங்க, அங்க இடம் வாங்கியிருக்காங்கிற செய்தியெல்லாம் எங்களால வெளியிடாம இல்ல, முடியாமலாம் இல்ல. நாகரிகம் கருதி நம்ம கொஞ்சமா செய்தி வெளியிடுறோம். ஒரு கோரிக்கையாகவும் வைக்கிறோம். புகாரா வைக்கணும்னா அதையும் சொல்லுங்க, நாங்க எழுதவும் தயாரா இருக்கோம். தகவல் அறியும் உரிமை சட்டத்திலையும் நீங்க மனு தகவல் கொடுக்கறதில்ல, புகார் மனு அனுப்பினாலும் முறையா நீங்க நடவடிக்கை எடுக்கிறதில்ல. இதை எங்க போய் பண்றதுன்னா நம்ம லகரம் டிவியில நம்ம ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்கிற முறையிலும் ஒரு விவசாய சங்கத்துடைய தலைவர் என்கிற முறையில் இந்த செய்தியை நம்ம எழுதினோம். புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ரேகா அவர்கள், துணை இயக்குனர் அவர்களும் சத்யா நடவு பொருள் உதவி இயக்குனர் அவர்களும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து எந்த காலகட்டத்தில் நீங்க வந்து வாழைக்கன்றுக்கு நீங்க வந்து கொடுத்தீங்க, எந்தெந்த விவசாயிகள் கொடுத்தீங்கிற ஆவணங்களை கொடுங்க. பேட்டி எடுத்து நாங்கள் செய்தி வெளியிட்டு தோட்டக்கலைத்துறையுடைய பெருமையை இந்த ஊருக்குள்ளுக்கு நம்ம அம்பலப்படுத்த தயாராக இருக்கிறோம். இன்னும் தோட்டக்கலைத்துறை சம்பந்தமாக, புதுக்கோட்டை சம்பந்தமாக பல்வேறு செய்திகள் அவ்வப்போது தினம் தினம் நொடிக்கு நொடி நமக்கு தகவல் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த செய்திகளை அடுத்தடுத்த செய்திகளை நம்ம வெளியிட தயாராக இருக்கிறோம். விவசாயிகள் உங்களுடைய பகுதியில் இந்த வாழைக்கன்று சம்பந்தமா கொடுத்தாங்களா கொடுக்கலையா அப்படிங்கிறத இன்னும் கூடுதலான தகவல்களை நீங்க சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இன்னும் கூடுதலான தகவலை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.